நேசவசமலேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவிற்கே பெரும் தலைகுனிவை ஏற்படுத்திய ஒரு மாதத்திற்கும் மேலாக நடந்த போராட்டம். அந்த போராட்டத்தில் புகார் தொடுக்கப்பட்ட அந்த நபருக்கு இந்த முறை பாஜக சீட் வழங்கவில்லை. சரி, என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபருக்கு சீட் வழங்கல, அதற்கு பதிலாக அவருடைய மகனுக்கு சீட் வழங்கியிருக்காங்க. என்ன விஷயம் இதுன்னு விரிவாக பார்த்தலாம். கடந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் வரைக்குமே மிகவும் பரபரப்பாக அதிர்ச்சிக்குள்ளாக பேசப்பட்டதுதான் டெல்லியில நடந்த நம்ம வீராங்கனைகளின் மல்யுத்த வீராங்கனைகளின் போராட்டம். அந்த போராட்டம் ஏன் அவங்க முன்னெடுத்தாங்க அப்படின்னா, அந்த மல்யுத்த அமைப்பின் தலைவராக இருந்த பிரிஜ் பூஷன் சிங் அப்படிங்கிற அந்த நபர் பெண் வீராங்கனைகளுக்கும் மற்ற வீரர்களுக்கும் பாலியல் துன்புறுத்தல்களை கொடுக்குறாரு அப்படின்னும், நிதி முறைகேடுகளில் ஈடுபடுறாரு அப்படின்னும், எங்களை ரொம்ப மோசமாக நடத்துறாரு அப்படின்னும் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை முன் வச்சு டெல்லியில ஜந்தர் மந்தர் மற்றும் இன்னும் சில பகுதிகளில் உட்காந்து போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அந்த போராட்டம் ரொம்ப இலகுவானதாக அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அந்த போராட்டத்திலேருந்து அவங்கள விலக்கி கொள்ள மிகவும் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அவங்களுடைய அந்த போராட்டத்துல பெண்கள் அமைப்பினரும் விவசாய அமைப்பினரும் பலரும் ஆதரவு தெரிவிச்சாங்க. அவங்களும் அந்த போராட்டத்துல தங்களை கலந்து கொண்டாங்க. அந்த கலந்துகிட்டவங்களுக்கும் அங்கிருந்து விலக்கி கொள்ள நிறைய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. இதை ஒவ்வொரு நாளும் நம்ம நேரலையிலையும் ஊடகங்கள் வாயிலாகவும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். அவங்களுக்கு என்னென்ன அழுத்தங்கள் கொடுக்கப்படுது, அவங்களுக்கு என்னென்ன அடிப்படை வசதிகள்லாம் துண்டிக்கப்படுது அப்படின்னு. ஒரு நாள் இரவு முழுதும் அவங்க ரொம்பவே இன்னல்களுக்கு உள்ளானாங்க. என்ன அப்படின்னா, பவர் கட் பண்ணாங்க, தண்ணி அந்த கனெக்ஷனை கட் பண்ணாங்க, அவங்கள விலக்கி கொள்ளும்படி அந்த இரவுல ரொம்பவே அழுத்தம் கொடுத்தாங்க. அதையும் தாண்டி அவங்க மெழுகுபத்தி ஏந்தி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரி, ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு முன்னாடி என்ன சொல்லிட்டு, இந்த பாலியல் துன்புறுத்தல்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை முன் வச்சிருந்தாங்க. அதற்கு அவர் என்ன சொல்லியிருந்தார், அதாவது பாஜகவின் எம்பியும் மல்யுத்த வீரர்களின் அந்த அமைப்பின் தலைவராகவும் முன்னால் இருந்த இந்த பிரிஜ் பூஷன் சிங் நான் இவங்களையெல்லாம் என்னுடைய குடும்பத்துடைய என்னுடைய குழந்தைகளாக தான் நான் பார்த்தேன், அவங்க மீது நான் அன்பு செலுத்தினேன், இந்த மாதிரி குற்றச்சாட்டு என் மீது வைப்பது தவறு, நான் நேர்மையானவன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதையும் தாண்டி அவர் மீது இவங்கெல்லாம் தொடர்ந்து இந்த ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. காவல் நிலையத்தில் போய் வழக்கு தொடுத்த போது அவர் மீது எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்படவில்லை அப்படிங்கிறதே ஒரு மிக பெரும் குற்றச்சாட்டாக இருந்தது. சாதாரண ஒரு நபர் மீது போய் நம்ம ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம் அப்படின்னா விசாரணைக்கு உட்படுத்தி எஃப்ஐஆர் பதிவு செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல காவல் நிலையத்தில் தொடர்றது தான். ஆனால் ஒரு பாஜகவின் எம்பியாகவும் இருக்கிறார் இல்லையா, அதனால அவங்க மீது எஃப்ஐஆரே போடலை. அதை முன்னிறுத்தியே ஒரு நாள் போராட்டத்தை அந்த மல்யுத்த வீராங்கனைகள் முன்னெடுத்திருந்தாங்க. அதன் பிறகு நீண்ட போராட்டம், அப்புறம் முன்னாள் வீரர்கள் அவங்களுடைய அந்த கருத்துக்களை எல்லாம் பார்த்து, விமர்சனங்களை எல்லாம் பார்த்து, மக்களுடைய ரியாக்ஷனை எல்லாம் பார்த்ததுக்கு பிறகுதான் அவர் மீது 2 எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டது. அதில் ஒன்று முக்கியமாக போக்சோ வழக்கின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இல்லையா. இந்த சம்பவத்துல போராடின வீராங்கனைகள் ஒன்றும் லேசப்பட்டவங்க இல்லை. இந்தியாவிற்கு பெருமையை தேடித்தர உழைத்தவர்கள் அவர்கள். ஒலிம்பிக், காமன்வெல்த், சர்வதேச போட்டிகள் எல்லாம் விளையாண்டு இந்தியாவிற்கான பெருமையை, பதக்கத்தை வாங்கி கொடுத்தவர்கள். இவங்களையெல்லாம் பல நேரங்களில் பிரதமர் மோடி அவர்கள் புகழ்ந்திருக்கிறார். இவங்கெல்லாம் நம்ம வீட்டு பெண்கள், நம் தாய்கள்னு நேரடியாகவே பாராட்டியிருக்காரு அவங்க மெடல் வாங்கிட்டு வந்தப்பெல்லாம். அவங்க ரோட்ல இறங்கி போராடின சமயத்துல நாடாளுமன்றத்துல கூட்டங்களும் நடந்தது. ஆனா அவங்க யாருமே கண்டுக்கல அப்படிங்கிறது தான். அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருந்த போதே அவங்க போராட்டத்திலையும் ஈடுபட்டாங்க. அப்போது அவங்க கைது செய்யப்பட்டாங்க. இது எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் அவங்க பக்கம் பார்க்கவே இல்லைங்கிறது மிக பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்தது. இது மட்டும் இல்ல, ஹரியானால பெண்கள், மணிப்பூர், ஹரியானா போன்ற பகுதிகள்லாம் பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரி, இப்போ இந்த விஷயத்தை ஏன் பேசுறோம் அப்படின்னா, அந்த போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இல்லையா, இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகினாங்க இல்லையா, அந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கான அந்த அமைப்பின் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் இல்லையா பிரிஜ் பூஷன் சரண் சிங், அவருக்கு இந்த முறை பாஜக சீட் கொடுக்கலங்க. சரி, நல்ல விஷயமா இருக்கேன்னு நீங்க நினைப்பீங்க. அவருக்கு பதிலாக அவருடைய மகனான கரண் பூஷன் சிங்கிற்கு இந்த முறை அவங்க வேட்பாளருக்கான தொகுதியை ஒதுக்கி இருக்காங்க. எந்த தொகுதி அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய கைசர் கஞ்ச் தொகுதியில தான் அவருக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. பிரிஜ் பூஷன் சரண் சிங்கின் மகன் கரண் பூஷன் சிங்கிற்கு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒன்றும் பாஜகவில் ஆச்சரியம் இல்லை அப்படின்னாலும், இந்த போராட்டத்தை தொடர்ந்து பார்த்தவங்களால இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாக தான் இருக்கு. சரி, பிரிஜ் பூஷன் சிங்கிற்கு ஒதுக்கப்படலை, அவர் மகனுக்கு ஒதுக்கியிருக்காங்க, அவர் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறிதான். ஏன் அப்படின்னா, அதை எந்த அளவுக்கு மக்கள் பார்த்தாங்க, அதை எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க, இதில் எவ்வளோ உண்மை இருக்குது, இதையெல்லாம் பார்த்துருக்காங்க. அந்த வீராங்கனைகளோட கண்ணீரை, கதறலை,
அவங்களை எந்த அளவுக்கு வலுக்கட்டாயமா, அதாவது நம் நாட்டின் பெருமைகள்னு பிரதமர் சொன்னாங்க இல்லையா, அவங்களெல்லாம் எந்த அளவுக்கு வலுக்கட்டாயமா காவல்துறையினர் வந்து அப்புறப்படுத்தினாங்க, அவங்க மீது கை ஓங்கினது, இது எல்லாமே நாடே பார்த்துருக்கு. இதையெல்லாம் மனசுல வச்சு அந்த தொகுதியில் இருக்கக்கூடியவங்க வாக்களிக்கணும். பாஜகவின் இந்த செயல் மிக கடுமையாக கண்டிக்கத்தக்கது. மீண்டும் இன்னும் பல செய்திகளோடு சந்திக்கலாம்.